ஹே டோரிஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் நார்மல் ஃப்ரிஷி ஹேர் தான். ஸோ இந்த ஹேரை வந்து நான் எப்படி சிம்பிளாக எந்த ஒரு ஹீட் டூல்ஸுமே இல்லாமல் கேர்ள்ஸ் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பர்ஃபெக்டாக 1 டே இல்லை 2 டேஸ் வரைக்குமே அப்படியே நமக்கு செட் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படியே இருக்கும். நான் இதை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டுமே போட்டிருக்கேன். இது போட்டு வந்து கிட்டத்தட்ட 2-3 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும். நான் உங்களுக்கு அந்த லிங்க்கு உங்களுக்கு கமெண்டில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹேர் பேண்ட்ஸு, ஹேர் கிளிப்ஸு, ஹேர் பின்ஸு இதெல்லாம் தேவை. அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்ட்ரா தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் இப்போ விற்கிறது இல்லை. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்காக நான் வாங்கி வச்சுருந்த ஸ்ட்ராஸ் இதுக்கு இப்போது யூஸ் ஆகுது. உங்ககிட்ட ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தந்தூரி ஸ்டிக்ஸுன்னு கிடைக்கும் தெரியுமா? கிச்சன்ஸ்லாம் இந்த தந்தூரி ஸ்டிக்ஸு, வெஜிடபிள்ஸோ இல்லை சிக்கனோ தந்தூரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக்கு மரத்தில் கிடைக்கும். ஸோ அந்த இமேஜை நான் சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டிக்ஸ் வச்சு கூட நான் இப்போ என்ன பண்ணுறேனோ எக்ஸாக்டாக அதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 சைடு வந்து நேர் வகுடு எடுத்து 2 சைடாக பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பார்ட்டிஷன் பண்ணி முடியில் இருக்க சிக்கு எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா ஒரு சைடு வந்து பேண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த முடி அந்த முடி மிக்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா, இந்த சைடு இருக்கிற முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தனித்தனி பார்ட்டிஷனாக குட்டி குட்டி பார்ட்டிஷனாக எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் இருக்க மாதிரி. என்னோடய ஹேர் டைப் பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும். ஓகேங்களா? அதனால நான் திக்காக காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து இதில் வெறும் வாட்டர் தான். ஓகேங்களா? வெறும் வாட்டர் தான். நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா வந்து ரோஸ்மெரி வாட்டர் இது கூட ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? பட் ஆனால் அது ஹெட்டேக் வரும். நார்மல் வாட்டர்னால் அந்தளவுக்கு ஹெட்டேக் வராது. ஏன்னா இது நைட்டில் பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நைட்டில் பண்ணுறதுனால ரோஸ்மெரி வாட்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் தலைவலி, கூலிங்னால தலைவலி வரும். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, டீப்பாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா சிக்கு எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா ஸ்டாவில் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ஸ்டாவை மடக்கி ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்டா வந்து கயண்டு வராது. அண்ட் அந்த கேர்ள்ஸ் அப்படியே அந்த முடியில் சுற்றி முடி வந்து அந்த ஸ்டாவில் சுற்றி அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல முடியில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்ட்ரா வச்சு நல்லா சுற்றணும். நீங்கள் மைல்டாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஃபுல்லாக முடிய எண்டு வரைக்கும் ஓவரால் எவ்வளோ தின்னாக உங்கள் ஹேர் இருக்கோ அவ்வளோ தின் எட்ஜு வரைக்குமே நம்ம இதில் ஃபுல்லாக சுற்றிக்கணும். இது கொஞ்சம் லாங் ஹேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். எனக்கு மீடியம் சைஸ் ஹேர் தான், ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது, ரொம்ப லாங்கும் கிடையாது. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் எனக்குமே ஒரு சில ஹேர்லாம் வந்து ரொம்ப தின்னாக எனக்கு ஒரு 2 முடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் அது வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த ஸ்டாவை மடக்கி வச்சு அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். எல்லா முடியுமே இதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க.
ஒரு வழியா நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ நான் தூங்க போறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். The next day. ஸோ என் ஹேர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அது வந்து கொஞ்சம் கூட கிளம்ஸி ஆகாம அப்படியே நான் எப்படி போட்டிருந்தேனோ அதே மாதிரி இருக்கு. ஸோ இது ரிமூவ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முதல் நாள் நைட்டே நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் ஹேக் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக கேர்ள்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகும். ரொம்ப அழகாக நீங்கள் saree கட்டினாலும் சரி, சுடிதார் போட்டாலும் சரி, எனிதிங் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டே நைட்டே நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை ரிமூவ் பண்ண வேண்டியது தான். இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் ஓவரால் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேருக்கு வந்து 17 ஆர் 16 ஸ்டார்ஸ் யூஸ் ஆச்சு. ரொம்ப திக்கான ஹேர் வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஸோ அவுட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் கர்மா பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் ஹேக்ஸ் இல்லை பியூட்டி ஹேக்ஸ் என்ன ட்ரை பண்ணலான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சேலஞ்ச் வேணாலும் கொடுங்க, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கும் அன்னைக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கூட கலையவே இல்லை. எனக்கு நெக்ஸ்ட் டே வரைக்குமே செட் ஆச்சு. ஸோ நீங்களுமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, லவ் யூ ஆல், டேக் கேர். எல்லாரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.